படம் வந்து பேசிக்காக மணி லாண்ட்ரிங் இருக்குல்ல, ஒரு மணி லாண்ட்ரிங் ரேக்கெட்டில் வந்து ஒரு பிச்சைக்காரன் போய் மாட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்திங்கன்னா அவங்க யோசித்த கான்செப்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பட் படம் வந்து கொஞ்சம் ஒரு லேக் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயுமே ஒரு சின்ன லேக் இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பெரிய லேக் இருக்குது. பட் யோசித்த கான்செப்ட் எடுத்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார். அதே மாதிரி அந்த டைரக்டரோட மெனக்கடல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனும் ரொம்ப பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு விஷயம் சொல்லிட்டு படத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லாமல் ஆடியன்ஸை வந்து அந்த விஷயத்தை தெரியாமல் படத்தை வந்து ஆஸ் யூஷுவல் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டாக இருந்திருக்கும். நடுவில் எங்கேயாவது விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம். அது சொன்னது ஒரு மைனஸு. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸு. ரொம்ப ஒரு பெரிய விஷயங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சு இந்த குபேராங்கிற டைட்டிலுக்காக படத்தை முடிச்சிருக்காங்க. பட் படத்தில் அதோட ஒரு 100 மடங்கான ஒரு பெரிய விஷயத்தை காமிச்சிட்டு அதை ஒன்றும் இல்லாமல் விட்ருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஓவராலாக ஒரு தடவை பார்க்கலாம், பட் படத்தில் கொஞ்சம் லேக் இருக்குது, அதை தெரிஞ்சு வந்து பார்த்துங்க. ஒன் டைம் வாட்சபிள் படம்.